ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 4க்கான ஹால் டிக்கெட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து மறந்துட்டீங்க இல்லை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி வந்து நம்ம ரிகவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்துருங்க. ஸோ கூகுள் வந்துட்டு டிஎன்பிசின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்க. அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் இருக்குது பாருங்கள். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. மேலே ஓகே கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இருக்க பாருங்கள் பயனாளர் குறியீடு மறந்துவிட்டா சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. இதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் பாருங்கள். அதை என்டர் பண்ணிக்கங்க. இல்லைனா வந்து உங்கள் 10th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் பாருங்கள். இது என்டர் பண்ணிங்க. இது மூணில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இல்லை வந்து ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸோ சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஃப்ளாஷ் ஆகிடும் மேலே. ஸோ வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டும் தெரியல, நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹோம் வந்துடுங்க. ஹோம் வந்துட்டு நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குது பாருங்கள். அங்கே கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே கடவுச்சொல் மறந்து விட்டா சொல்லிட்டு பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து கையில் ஃபோன் இருந்தாக்கா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க பாருங்கள் கிளிக் ஹியர் இன் கேஸ் ஆஃப் யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு யர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து ஃபோன் இல்லைன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச லாகின் ஐடி இருக்குது பாருங்கள். அதை வந்து இங்கே கிளிக் பண்ணிங்க. லாகின் ஐடியில் இதில் வந்து என்டர் பண்ணிங்க. லாகின் ஐடியில் வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதை என்டர் பண்ணிங்க. கரெக்டாக என்டர் பண்ணணும். மின்னஞ்சல் முகவரி கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய இமெயில் ஐடி கேட்குறாங்க. அதை வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணும்போது எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி தான் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதேமாரி கைபேசி எண் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணணும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட ரெஜிஸ்டர் நம்பரு, இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் பாருங்கள் டாப்பில். இதில் மூணில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கான நம்பர் வந்து இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ நீங்களே வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து நீங்கள் ஹோமில் போய்ட்டு திரும்ப வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம ரிகவர் பண்ணியாச்சு. ஸோ ஹோம் போய்டுங்க. ஸோ நிரந்தர விவரங்கள் இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏற்கனவே பதிவு செய்வது இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் ரிகவர் பண்ண ஐடி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. மேலே வந்து பயனாளர் குறியீடு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து உங்களோட ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. கீழே வந்து கடவுச்சொல் இருக்குது பாருங்கள். இதில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் கேட்குறாங்க பாருங்கள். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். அந்த PDF தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய பதிவு எண்ணெய் எல்லாமே இருக்கும் பாருங்கள். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட ஃபோட்டோ, உங்களுடைய ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து QR கோட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிற சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டைமு டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக படிச்சிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான சேனலுக்கு வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.